அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கடந்த மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சியில் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறுவதை பார்த்தோம். இதோ அதற்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியிலும் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்று புகைப்பட ஆதாரத்தோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகம் முழுவதும் இதுபோல எத்தனை பள்ளிகள் இருக்கின்றனவோ தெரியவில்லை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 6000 பள்ளி கட்டிடங்கள் கட்டப்படுவதாக சட்டசபையில் அமைச்சர் பெரியசாமி கூறியிருந்தார். பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் மொத்தம் ரூபாய் 7500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 2497 கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த ஆண்டும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டடம் இல்லாமல் இருப்பதும் மேற்கூரைகள் இடிந்து விடுவதும் தொடர்ந்து செய்திகளில் வெளிவருகின்றன. நாங்கள் கேட்பதெல்லாம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன, குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்பதுதான். ஆனால் பல நாட்கள் கடந்தும் இதுவரை அதற்கு பதில் இல்லை. திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால்தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம். உண்மையில் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இத்தனை தாமதம், தயக்கம் என்று அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கான தமிழகத்திற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை மத்திய பாஜக வழங்கவில்லை என கூறி வரும் 29ஆம் தேதி அனைத்து ஒன்றியங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என திமுக அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு துறையிலும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் இளம்பெண்களை மத பிரச்சாரத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்து நகை பறிப்பில் ஈடுபட்ட கிறிஸ்தவ மத போதகர் ஜோஷ்வா இமானுவேல் ராஜ் என்பவருக்கு 24 ஆண்டு சிறை தண்டனையும், உதவிய வினோத்குமாருக்கு 15 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து திருநெல்வேலி மகிழா கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவ பயிற்சி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக்கும் தமிழக அரசின் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐயிடம் யூடியூபர் சவுக்கு சங்கர் பகிரங்க புகார் அளித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் தாமோதரமூர்த்தி தெருவில் வாடகைக்கு குடியிருக்கும் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டை கடந்த மார்ச் 24 ஒரு கும்பல் சூறையாடியது. டைனிங் டேபிள், படுக்கை அறைகளில் மலத்தை கரைத்து தெளித்து அசிங்கப்படுத்தினர். அப்போது வீட்டில் யூடியூபர் சவுக்கு சங்கரின் 68 வயதான தாய் கமலா இருந்தார். அவரையும் அச்சுறுத்தினர். இச்சம்பவம் குறித்து கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணி பற்றி யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறிய போது, தமிழக அரசு சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் வாயிலாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 213 தூய்மை பணியாளர்களுக்கு கடனுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இத்திட்டம் உண்மையான பயனாளிகளுக்கு சென்று சேர தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் மற்றொரு நபரும் ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு தூய்மை பணியாளர்களை கணக்கு காட்டி கழிவுநீர் அகற்றும் ஊர்திகளை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் மாதம் 20 முதல் 50,000 ரூபாய் வரை தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துவிட்டு கோடி கணக்கில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கின்றனர் என்பதை ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டிருந்தேன் என கூறியிருந்தார். ஆனால் இதை மறுத்த செல்வ பெருந்தகை, மாநகராட்சி ஒப்பந்தத்தை நான் எடுத்திருப்பதாக கூறுகின்றனர். நான் எப்படி எடுக்க முடியும்? இந்த குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என கூறியிருந்தார். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 5 பேரை கைது செய்த போலீசார் பிறகு அவர்களை ஜாமீனில் விடுவித்தனர். இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐயிடம் யூடியூபர் சவுக்கு சங்கர் புகார் மனு அளித்துள்ளார். இந்த மனுவில் செல்வ பெருந்தகை, தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் தொழில்துறை தலைவர் ரவிக்குமார் நாரா உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள சிபிஐயின் தென்மண்டல கூடுதல் இயக்குநரிடம் இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு கடந்த 1974 மற்றும் 1976 எடுக்கப்பட்ட முடிவுகளே மூல காரணம் என்று நாடாளுமன்றத்தில் கூறிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய மீனவ விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் கையாள வேண்டும் என இலங்கை அரசை வலியுறுத்தி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார்.
இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை என குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 மீதான விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது எதிர்க்கட்சிகளிடையே அனலை கிளப்பியுள்ளது. லோக்சபாவில் இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுற்றுலா, கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத்திற்காக இந்தியா வருபவர்களை வரவேற்க மத்திய அரசு தயாராக உள்ளது. ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்களை கடினமாக கையாள்வோம். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க விடமாட்டோம். இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல. நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்காக வருபவர்களை எப்போதும் வரவேற்போம். இந்த மசோதா நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும், பொருளாதாரம் மற்றும் வணிகத்தை ஊக்குவிக்கும், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைக்கு ஆதரவாக இருக்கும். இந்த மசோதா இந்தியா வருபவர்களின் அனைத்து தகவல்களும் கிடைப்பதை உறுதி செய்யும் என்று அமித்ஷா பேசினார். இதனைத் தொடர்ந்து குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 லோக்சபாவில் நிறைவேறியது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த உரிமை மீறல் நோட்டீஸை துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபாவின் தலைவருமான ஜெகதீப் தன்கர் நிராகரித்தார். வங்கதேச தேசிய தினத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ்க்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில், வங்கதேச தினத்தை முன்னிட்டு உங்களுக்கும் வங்கதேச மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். பரஸ்பர உணர்திறனின் அடிப்படையில் உறவு கட்டமைக்கப்பட வேண்டும். வங்கதேசத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். துபாய் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் தனக்கு பிறந்த 4வது பெண் குழந்தைக்கு ஹிந்த் என பெயர் சூட்டி அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஷேக் ஹம்தானுக்கு ஏற்கனவே ராஷிதா, ஷீகா மற்றும் முகமது என்ற 3 குழந்தைகள் உள்ளனர். தற்போது 4வது பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஹிந்த் என்பது அரபு பாரம்பரியத்தில் ஒரு பிரபலமான பெண் பெயர் என்றும் இது வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஷேக் ஹம்தான் தனது சமூக பதிவில் குழந்தையின் பிறப்பை குறிப்பிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.